Praise the Lord. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தார். அன்புக்குரியவர்களே, பவுல் தன்னுடைய இரட்சிப்பின் சாட்சியை, உன்னதமான அந்த ஊழியத்தினுடைய அழைப்பின் சாட்சியை சொல்லுகிறார். நான் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்ததினாலோ, நியாயப்பிரமாணத்தின்படி என் வாழ்க்கையை அமைத்ததினாலோ, இல்லாவிட்டால் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் பென்யமீன் என்கிற அந்த கோத்திரத்தில் பிறந்ததினாலோ நான் ரட்சிக்கப்படவில்லை, இந்த அழைப்பை பெறவில்லை, இந்த உன்னதமான அப்போஸ்தலன் என்கிற இந்த மேலான அழைப்பை பெறவில்லை. இது சம்பவித்தது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். ஏற்ற நேரம் வந்த பொழுது கிருபையினால் வந்த அழைப்பு, அந்த அழைப்பே இப்பொழுது என்னுடைய மகுடமாய், என்னுடைய ரட்சிப்பாய், இந்த உன்னதமான ஊழியத்தின் நிலையிலே அப்போஸ்தலனாய் நிறுத்தி இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் நம்முடைய கிரியையினால் நம்மை அவர் ரட்சியாமல் அலையாமல் நம்மை கிருபையினாலே அழைத்து தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர் பிரித்தெடுத்து, நாம் எந்த பின்னணியத்தை சார்ந்திருந்தோம் என்று அல்ல, தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே அவர் தெரிந்தெடுத்து விட்டார், பிரித்தெடுத்து விட்டார். ஏற்ற நேரம் வந்த பொழுது அந்த கிருபையினாலே அழைத்து இந்த உன்னதமான ரட்சிப்பை, இந்த உன்னதமான ஊழியன் என்கிற அப்போஸ்தலன் என்கிற அந்த மேலான பதவியை தந்திருக்கிறார், அந்த பொறுப்பிலே வைத்திருக்கிறார். இது தேவன் கிருபையினாலே தந்தது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.